Hi friends, welcome back to Mama's Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம புது வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒர்க்குக்கு அப்படிங்கறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா UPVC டோர் போட்டிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க் எனக்கு தெரிஞ்சு 60% கம்ப்ளீட்டடாப்பா. 60 to 70%, 80% அந்த மாதிரி கம்ப்ளீட்டடா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒர்க்லாம் தான் இன்னைக்கு போய் பார்க்க போறோம். நீங்களும் பாருங்க எல்லாத்தையுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு அங்க போய் என்ன பண்றோம், என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாக்குறதா இந்த ஃபுல் வீடியோவும் இருக்க போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், நீங்க சொல்லு. அதுதான் UPVC. நானுமே இன்னும் பாக்கல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் UPVC டோர்லாம் போட்டுருக்காங்களாம். 2-3 நாள் ஆயிடுச்சு. நாங்க இன்னும் பாக்கவே இல்ல. போயிட்டு அங்க போய் பாத்துட்டு நம்ம ஃபிஷ் எல்லாம் ஃபைண்டிங் பண்ணிட்டு யாரெல்லாம் பைட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் பாத்துட்டு ஏரியில எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்றதெல்லாம் பாத்துட்டு ஒரு கிளான்ஸ் அப்படியே எல்லாத்தையும் விசிட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் ஆயிடுச்சு நம்ம அங்க போயே வா. நானே போல, நான் இவரும் போல, நானும் போல. இவராச்சும் அடிக்கடி போய் பாத்துட்டு வருவாரு. நான் சுத்தமா அப்பப்பதான் எதையாவா போவேன். இந்த கண்டினியூஸாவே ஒரு 4 to 5 days நம்ம OMRலயே வந்து இது பண்ணதுனால அங்கேயே முடிச்சுட்டோம். நான் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்து இங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்தாதான் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத பிளான் பண்ணும். ஏப்பா நேத்துல இருந்து அதுதான் மண்டையிலேயே ஓடி நிக்குது. அடுத்தது என்னது அப்படின்னுட்டு பாப்போம். மேக்ஸிமம் நெருக்குவோம் நம்ம நினைச்ச டேட்டுக்கு வர்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போலாம் வீட்டுக்கு. ஃபர்ஸ்ட் அங்க போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம். பா வந்து சுத்தி நிக்கிற வந்துச்சு. என்ன வந்துச்சு? அந்த கிரிட்டா நம்ம அங்க அர்பன் ரைஸ்ல பார்த்தோம்ல. பாத்ரூம்னாலே இதான் வருமா? எல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க மேல. ஓகே, இது வந்துச்சா? இதுதான் ஒரு பாத்ரூம்னாவே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், UPVC டோர் போட்டுருக்காங்க. காட்டு என்ன இது நான் இது வந்து பர்மனெண்டா க்ளோஸ்டா பண்ணி கிளாஸ் போட சொன்னா அவனா ஜன்னல் போட்டாங்க. இல்ல பரவாயில்ல, ஏன் க்ளோஸ்லாம் பண்ண வேணாம்ப்பா, அப்படியே இருக்கட்டும். மார்னிங்ல திறந்து வச்சிருந்தோம்னா வெயில் உள்ள வரும். சூரிய வெளிச்சம் கிழக்கு வாசல்ல சூரிய வெளிச்சம் உள்ள வரும். கிழக்கே உதிக்கும் சூரியன் வீட்டுல போட்டா நல்லது. மேற்கே மறையும் சூரியன், அது எல்லாரும் தெரியும். மறையும் போது ஹீட் வரும், கிழக்கு உதிக்கும் போது நல்லது வரும். அவ்வளவுதான். அதனால மார்னிங்ல திறந்து வச்சோம்னா வெயில் உள்ள வரும். நல்லாதான் இருக்கு டிசைனுக்கு ஏத்த காசுன்னு போறோம். சார், நீங்க பிளைன் கிளாஸ் சூஸ் பண்ணீங்க, டிசைன்ல வச்சுங்க அண்ண போறோம். இது ஃபால் சீலிங் மேல எல்லா ஃப்ளோரும் முடிஞ்சிச்சு. பட் நம்ம பாத்ரூம் ஒண்ணு முடியல, இல்ல சாண்ட்லியர் ஏரியா முடியல. வெறும் போர்டு மட்டும் இப்ப அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் தான் டிசைன் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப வந்து கிச்சன் வந்து எப்படின்னா, கிச்சன் லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு எல்லாம் புரியுதான்னு பாருங்க. ஓகேவா? இது வந்து குக்கிங் அண்ட் வாஷிங், அவ்வளவுதான். இந்த பக்கம் முடிஞ்சு போச்சு. குக்கிங் அண்ட் வாஷிங். ஓ, இதுவா? இப்ப இங்கேயும் ஓப்பன், இங்கேயும் ஓப்பனா. ஃபர்ஸ்ட் இங்க வந்து நான் ரேக் வைக்கலாம்னு நினைச்சேன். இங்க ரேக் வச்சோம் அப்படின்னா கிச்சன் இதோட முடிச்சு போயிடும். எனக்கு பெருசா வந்து யூட்டிலிட்டி பண்ண இடம் இருக்காது. ஏதாவது கொள்ளணும், வைக்கணும், எடுக்கணும் அப்படின்னா இடம் இல்ல. அதனால என்ன சொல்லிட்டேன், இதை வந்து என்ட்ரன்ஸாவே எனக்கு விட்டுருங்க. இந்த ஏரியா வந்து C டைப்ல U டைப்ல க்ளோஸ் பண்ணிட்டு கவுண்டர் டாப் மாதிரி டேபிள், கவுண்டர் டாப் மாதிரி இங்க டேபிள் இது மாதிரி கொடுத்துட்டு இங்க ஃப்ரிட்ஜ், இங்க வந்துட்டு நம்ம திங்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் காய்கறி வெட்டுறது, நம்ம ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கிறது அப்படின்றது மாதிரி இந்த பக்கம் ஐடியா பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு வந்து கிச்சன் வந்து இதுவும் கிச்சன் தான், இதுவும் கிச்சன் தான். என்ட்ரன்ஸ் உள்ள வரதான் இப்ப ஃபுல்லாவே எனக்கு கிச்சன் மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆதில இருந்தே அப்படிதான்ப்பா இருந்தது. இருங்க காட்டுறேன். ஆதில வந்து என்னன்னா இது வந்து அப்படியே இது பண்ற மாதிரி இருந்தது. இது ஃபுல்லாவே வந்து என்ன பண்றதுன்னா யூஸ் இந்த ஏரியா முழுசாவே கிச்சன் ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா முழுசாவே கிச்சன் ஏரியா தான். ஓகேங்களா? டேபிள் டாப் மட்டும் வந்து நம்ம கம்மியா போட்டிருக்கோம், அவ்வளவுதான். பட் இப்ப நாங்க பிளான் பண்ணிக்கிறது பிரகாரம் வேற லெவல்ல இருக்கும். அது பண்ணி முழுசா முடிச்சோம்னா நீங்க பாருங்க. இது இப்படி வந்து இந்த ரவுண்ட் ஆர்ச் வந்துரும். இங்க வந்து கவுண்டர் டேபிள் மாதிரி வந்துரும். நம்ம ஃபுட் எல்லாம் வச்சுக்கலாம், நம்ம ஏதாவது பண்ணிக்கலாம். நான் டிவி பார்த்தே வந்து வெங்காயம் தக்காளி வெட்டிக்கலாம். அப்புறம் வந்து என்ன சொல்ற பாத் சேரா
பார் ஹூக் சேர். அந்த சேர் இங்க போட்டுட்டு நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த சி டைப் வந்து இப்போ இன்டீரியர்ல தான் நம்ம எல்லாமே செய்யறோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்க ஃபைனலா ஃபினிஷ் பண்ணிட்டு கிச்சன் டூர் வரும்போது நீங்க பார்க்கலாம். ஓகே, போலாம். எல்லாம் சாப்பிட்டுங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடம் ஃப்ரீயா இருக்குதோ அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். கமான். நம்ம ஃப்ளோர் அப்பப்போ செகண்ட் ஃப்ளோர் ஏறி பழகிக்கோப்பா. இங்க போட்டாச்சு, மேலேயும் ஃபால் சீலிங்ல போட்டாச்சு, பாப்பா ரூம்ல போட்டாச்சு, அந்த சைட் பால்கனில போட்டாச்சா. பால்கனில இன்னும் பேனல் அடிச்சு வச்சிருக்குது, இன்னும் வரல போட்டு இருக்குது. தனியா ஒரு சுவிட்ச், அகைன் அந்த சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சுவிட்ச். என்ன சுவிட்ச் சார்? சுவிட்சஸ் இதெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு 3 சுவிட்ச்ல 3 பார்ட் கொடுத்துரு. சரி, அது நான் கொடுக்கும்போது நான் பாத்துக்கிறேன். பிளக் பாயிண்ட் எல்லாமே இங்க தான் இருக்கு. இல்ல கண்டினியூஸா சுவிட்ச் பார் லைனா ஒரு 10 சுவிட்ச் வந்தா கேவலமா இருக்கும், ரூம் மாதிரியே இருக்காது. அது டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கும். இந்த போர்டும் இந்த போர்டும் 2 போர்டும் சுவிட்சஸ் பண்றோம். இது ரெண்டா வந்து பிளக் பாயிண்ட் மட்டும் வரும். முழுமையும் பிளக் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இதுலயும் பிளக் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மேல போய் மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். இன்னும் இங்கெல்லாம் போடல, மற்ற இடத்துலலாம் டைல்ஸ் போட்டிருக்காரு. வந்து கடகடன்னு எல்லாத்தையும் முதல்ல வாங்கி கொடுன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி கொடுத்தா வேலை மட்டும் சட்டுன்னு முடிய மாட்டேங்குது. அவங்க அவங்களுக்கு இஷ்டத்துக்கு தான் நடத்துகிறாங்க. பெரும் டென்ஷன். மாதாவே லா 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 லா. நம்ம ஏரியா இது. இன்னும் இங்கே பண்ணல, மேலே ஹெட்ரூம்ல டாப்ல. கீழே வரைக்கும் தெரிஞ்சா என்னது? ஆமா, அதுவும் கண்டினியூஸா போகும். மூஞ்சில புன்னகை இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமும் தெரியுது. பயம் இருக்குது. புன்னகை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கும் அதை வந்து நன்றி சொல்லிக்கணும். நல்லபடியா இண்டிவிஜுவல் வீடு உன்னோட கனவு. ஆமா, என் கனவு அது. ஏன்னா நான் பை பாண்ட்ல இருந்தே நான் வந்து அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தேன். இண்டிவிஜுவல் ஹவுஸ் பத்தி எனக்கு பெருசா தெரியாதுன்றதை விட அதுல ஒரு பெரிய நாட்டம் எங்க அப்பாக்கு இல்ல. ஏப்பா தனி வீடுலாம் வேணாம், திருடனுங்கெல்லாம் வந்துருவானுங்க, வேணான்னு பிடிக்காது அவருக்கு. இங்க இருந்து பாக்குறது பாரு, ஏரி சூப்பரா இருக்குல்ல, ஆறு மாதிரி தெரியுதுப்பா. எங்க ஊர்ல ஆத்த பாக்குற மாதிரி இருக்குதுப்பா. இது ஏரியால தான் இப்ப இங்க என்ன பிளான் பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாம் வந்து இதெல்லாம் வாங்கிட்டாங்களாம், தூண்டில் எல்லாம் வாங்கிட்டாங்களாமா. நம்மளும் மீன் பிடிக்க வேண்டியதுதான். காலையில தூண்டி எடுத்து கிளம்பிடுவோம், சாயந்தரத்துக்கு போடுவோம். இது என்ன பிரீடு? தாய் பூடல் பிரீடா. நாங்க ஆக்சுவலி உங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அது கூட விளையாடுவோம். இந்த அம்மா தான் இப்போ குட்டி போட்டுருக்கு. மொத்தம் எத்தனை குட்டி? 7 குட்டி. இது ஒரிஜினல் தான்ல, ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஸ். கலப்படம் இல்லை, ஜாதி மாதிரி எல்லாம் கிடையாது, ஒரே ஒரிஜினல். இதோட குட்டி இங்க இருக்கே, கண்ணு தெரியல, சாக்கு கலர்லயே இருக்குது. என்னமோ சொல்லுவாங்கப்பா, பிரீடு வந்து ஒரிஜினல் பிரீட்ல பண்ணணும் அப்படின்லாம். எப்ப போட்டுச்சு குட்டி? 14 days. இப்ப விசிட் பண்ணது காரணமே இந்த மாதிரி குட்டி போட்டாங்கன்னு தான் வந்து விசிட் பண்ணி இருக்கிறோம். 14 days ஆகுதா? என்ன எவ்வளவு பாய் எவ்வளவு கேர்ள்? 3 boy 4 girls. 3 boy 4 girls. பேர் என்ன? சாரா. பப்பீஸ் எல்லாம் வந்து சேல் பண்றாங்க. வேணுங்கிறவங்க மறக்காம இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பப்பி சேல் அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. எத்தனை குட்டீஸ்? 7 குட்டீஸ் இருக்கு. 7 மே சேலா? ஆமா. 7 மே சேலா? 6 சேல். எடுக்கல. ஒண்ணா எடுக்கல. ஸ்டார்ட் பண்ணி இருப்பாங்கல்ல. மீட்டிங் பண்ணலாம். ஓ, புக் பண்ணிக்கலாம். இந்த கதையெல்லாம் நமக்கு வழக்கு தெரியும். ஓகே, சூப்பர். நைட் 9 o'clock முடிச்சான்.
நானும் 3 தான் நினைச்சேன். எப்போ 10 o'clock Morning 10 o'clock. 10 o'clock ஆரம்பிச்சு நைட் 9 o'clock வரைக்கும். அப்போ ரொம்ப ஃபெரோஷியஸா இருப்பாங்களே, கிட்டலாம் போக முடியாது இல்ல? ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான். இது வந்து நல்லா எப்ப பார்த்தாலும் ஜாலியா இருக்கும் வந்தா. நீட்டா இருப்பாங்க. இல்ல அந்த டைம்ல ஏதாவது குட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க, இல்ல குட்டி இது பண்ணிடுவாங்கன்னு ஃபெரோஷியஸா இருக்கும் நானா நினைச்சுக்கிட்டேன். நமக்கு தெரியல. ஏர்போர்ட் இருக்கு, அதுல சுத்தமா ஒரு 0% இருக்கும். அப்படியா? முடி கொட்டாது. ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா அந்த டாக் ஸ்மெல் எல்லாம் ஃபீலே இருக்காது. நல்லா ஒரு குஷன்ல தொடர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமா அது உண்மைதான். நம்ம லெசப்ஸோ வச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது முடி ஓவரா கொட்டும். அதுக்கு பயந்து தான் வேணான்னு. இது அதுக்கு பயந்து தான் வேணான்னு. முடி கொட்டாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது மேல அப்படியே இந்த லெதர் ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்குது இல்ல? உங்களோட ட்ரெஸ் கலர் இருக்கு பாருங்க. ஆமா, இது ரெண்டும் ஒரே மேட்சிங் டு மேட்சிங். ஒரு ஆள் பாருங்க, என்னடா நம்ம குட்டி தான் அவ்வளவு பெருசா வந்துச்சோ, ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் அம்மா. இங்க பாரு, என்னது பேர் என்னது? ஜாரா. ஓகே, சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டிகள் அழகா இருக்குது. ஒரிஜினல் பிரீட். உங்களுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்மளை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் எங்கப்பா வந்து உட்கார்ந்து இருக்க? நெக்ஸ்ட் என்ன, நம்ம என்னதான் 1000 வேலை செஞ்சாலும் என்ன பண்ணாலும் கடைசியா நம்ம எங்க நிப்போம்? சோத்துக்கு தான் நிப்போம். அந்த சோத்துல தான் நிக்கிறேன் நானும். செம்ம பசி. காலையில இந்த கஞ்சி தானே குடிச்சோம். எனக்கு என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுது தெரியுமா? வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா டயட் இருக்காங்க, இந்த அம்மா பல்லுல கிட்ட மாட்டிக்கிட்டு மெல்ல முடியலன்றாங்க. ஒட்டுமொத்த டிஃபெக்டும் டிஃபால்ட்டும் எல்லாமே வேணுமாது. ஆனா பாருங்க, நான் காய வேண்டியதா இருந்து ஒரு மட்டனை வாங்கினா கடிக்க முடியாது. நான் என்னப்பா பண்றது? இந்த 3 அலையிலர் முடிவு வரைக்கும் வாய் அப்படிதான் இருந்தாகணும். சிக்கன் கடிக்க முடியுது, அப்புறம் மட்டன் கடிக்க முடியாது. சிக்கனே வந்து ஹார்டா இருக்கிறதுல கடிப்பா நீ. அங்கதான் வேலையா நடந்து இருக்கு. அங்கதான் வேலை நடக்குது. உள்ளேயும் கடவாலாம் மாறுது இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ சாப்பிடாம இருக்கணும். ஆமா, சிக்கன் மட்டும் ஏன் கேக்குற? சிக்கன் வந்து நன்றிதான் கேக்குற. அது வந்து சின்ன சின்ன தான் மெல்லுன்னா அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடுலாம் வரட்டும், மீட் பண்ணுவோம். எப்படி பாருங்க, சூப்பு சூப்பரா இருக்கு. ஆனா செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ சுவையா செய்யறன்றத நம்ம இந்த மாதிரி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. நீ கொடுக்கும்போது வந்து யூஷுவல் டேஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா உன் டேஸ்ட் ஹோட்டல்ல சாப்பிடும்போது நீ ஹோட்டல் டேஸ்ட்ல குக் பண்றியோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. இப்ப எதை நீ மேல தூக்கி வச்சு பேசுறியா இல்ல கீழே தள்ளுறியா தெரியலையே. இன்னும் வஞ்சல் புகழ்ச்சி உண்மையை தான் சொல்றேன். ஏன்னா ஒரு நாள் வந்து நீ மட்டன் இதெல்லாம் பண்ணியிருந்ததில்ல, அப்ப அந்த சூப் எடுத்து லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தா இந்த டேஸ்ட் தான் இருந்தது. மட்டன் சூப்பு நீ உன்னோடது, இந்த நாட்டுக்கோழி சூப்போட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் என்னப்பா? டிராகன் சிக்கன். எங்க வீட்டு பக்கத்துலயே இந்த ஹோட்டல் இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. எங்க ரெகுலர் ஹோட்டலே இனிமேல் இதுவா தான் இருக்கும். டேஸ்ட்லாம் நல்லா இருக்குல்ல. இது வந்து ஆக்சுவலி ஸ்டார்டர்ஸ். இதை வந்து நான் நான்வெஜ் மீல் சொல்லியிருக்கேன்னு எனக்கு சொல்லியது இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. என்னப்பா சாப்பிட்றா? வாய்க்கு இப்பதான் உயிரே வந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது பல்செட்டு போட்ட வாய், அது வந்து கடிக்க முடியாது. அதனால அப்படியே சப்பி சப்பி சாப்பிட்றது. அதுக்காக வந்து பிரியாணி சொல்லியிருக்குது. இது வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி என்னது பாது, சூப்பில் இருந்த நாட்டுக்கோழி. அதை எப்படி கடிச்சு கிரைண்ட் பண்ணி துப்புதுன்றதை உங்களுக்கு நான் காட்டணும்னா நீங்கள் வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதை நான் காட்டல, வாயில் சொல்கிறேன். நான் பல்லு வலிக்குதுன்ட்டு நாட்டுக்கோழியை போட்டு அந்த பிரஸ்ட் பீஸ்லாம் நான் சாப்பிட முடியாது, பேக் பீஸ் சாப்பிடலாம். இப்போ நான் உனக்கு வெங்கலம் இருக்குல்ல, பிராஸ்ல வந்து ஒரு இடுக்கி மாதிரி ஒன்று வாங்கி தரேன். மட்டன் வாங்கி சாப்பிட்டு டொக்குன்னு அதை கொட்டி அது இது பண்ணி சாப்பிடு. நீ ஃபியூச்சரில் உனக்கு அதுதான், உனக்கு நான் கோல்ட்லேயே வாங்கி தரேன். விடு, அரைச்சி சாப்பிட்ருவேன். ஓகே அது கண்டிப்பாக நீ செய்வப்பா. ஏன்னா நீ எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ண. அதனால ஃபியூச்சரில் கண்டிப்பாக நீ இந்த மாதிரி அரைச்சி சாப்பிடுவ.
உன் பேர பிள்ளைங்களும் பேத்திங்களும் பேரனும் பேத்தியும் உன்னை கிண்டல் பண்ணுவாங்க. மிக்ஸில போட்டு அடிச்சு சாப்பிடுறது உங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலகாலமா அவங்க பழக்கம். நீ வந்து உன் மருமக கிண்டல் பண்ணுவா அதை பார்த்துட்டு. உங்க அம்மா பத்தியா சும்மா இருக்குதா வாயின்ட்டு அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன் எங்க மாமியார் அப்படிதான் சாப்பிட்டாங்க, நானும் அப்படிதான் சாப்பிடுவேன். அதான் அப்படின்னு நீ சாப்பிட்டே தீரணும். அப்படி எப்படி கிண்டல் பண்ணி சிரிச்ச நீனு. என்னப்பா கம்மியா வந்திருக்கு பிரான் 65. ஆல்ரெடி நீ 4-5 எடுத்து வச்சிட்டாங்கல்ல. ஓகே, எல்லாரும் சாங்ஸ் டெடிகேட் பண்ணுவாங்க. நான் என் பொண்ணுக்காக ப்ரான் டெடிகேட் பண்ணுறேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரான் 65. சரி ஓகே, நான் சிக்கன்லேயே சாப்பிட்லான்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்வீட் சிக்கன் சொல்லிட்டாங்க, ட்ராகன் சிக்கன். சரி, அது சாப்பாட்டுக்கு இறங்கவே இல்லை. ஸோ அதனால சரி ஓகே நம்ம ப்ரான் வாங்கி சாப்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஆயிடுச்சு. இது நம்ம சைட்ல இருந்து வந்துட்டு சாப்பிட்டுட்டு போய் கொஞ்ச நேரம் டேப்லெட் போட்டு படுத்துட்டேன் நான். ஏன்னா எனக்கு கோல்டு ஒரு 10 நாளாவே திரும்பி கண்டினியூஸா கோல்டு வர மாதிரி இருக்கு. மாத்திரை போட்டாலும் கேட்கல, இது ஸ்ப்ரே அடிச்சாலும் கேட்கல, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது. சரின்ட்டு இப்ப டிக்கெட் எங்களுக்கு யாருமே தெரியல. ஆமா, சோ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒண்ணுமே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் டேப்லெட் போட்டு படுத்துட்டு இப்பதான் ஏஞ்சேன். யாருக்குமே தெரியல ஒரு டிக்கெட் போட்டேன் சினிமாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப எல்லாம் செகண்ட் ஷோல என்னால பார்க்க முடியல, நைட்டும் தூக்கம் கேட்டு பார்க்க முடியறது இல்ல. அதனால இன்னொரு பாயிண்ட் படம் முக்கியம் இருந்ததுன்னா கடுப்பா இருக்கு. ஆமா, ஒரு சில நேரம் உட்கார்ந்து இருக்கிறது கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், தூக்கம் வருது. அதனாலதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சீக்கிரமாவே டிக்கெட் இந்த மாதிரி 7 o'clock ஷோ, 6:40 ஷோ அந்த மாதிரி போடுறாரு. மௌலி அப்படியே தியேட்டருக்கு வந்துருவான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க 2 பேரும் இப்ப 6:40 படத்துக்கு 6:45 தான் வீட்டுல இருந்தே கிளம்புறோம். நேரா போயிட்டு சினிமா பார்த்துட்டு திருப்பி வந்து ரொட்டீன் ஒர்க் அப்படியே தான் எங்களுக்கு ஆகும். ஏதோ அப்பப்ப கொஞ்சம் டைம். இதுக்கப்புறம் வந்து நிறைய என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் அப்படியே நிறைய பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேலைகள் நடந்துட்டே இருக்கும். ஆனா காசும் ஒரு பக்கம் செலவாக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். எல்லாமே இருக்கிறதா, இதெல்லாம் லைஃப்ல இருக்கிறதா. இதெல்லாம் வந்து ஜெயிச்சு வந்தாதான் நம்மளும் ஒரு சொந்த வீடு சாரி, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எனக்கு இப்ப வராது. ஆனா கன்ஃபியூஸ்டா உட்கார்ந்துக்கிறேன். ஏன்னா எங்க டோட்டல் கன்ஃபியூஸா இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டி பண்றதுனால நமக்கு கொஞ்சம் கரெக்டா பண்றோமா இல்ல தப்பா பண்றோமா அப்படிங்கிற ஒரு ஆசிலேஷன்லயே நாங்க 2 பேரும் சுத்தினே இருக்கோம் டெய்லியும். அந்த மைண்ட் செட்லயே தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரா போய் சினிமா தேட்டர்ல போயிட்டு மௌலி மீட் பண்ணுவேன். மூஞ்செல்லாம் பாரு, கருணை கொடூரமா. மேக்கப் பண்ணா கூட இந்த மூஞ்சி அப்படிதான் எனக்கு இருக்குது. இவருக்காச்சும் கொஞ்சமாச்சும் பரவாயில்ல. எனக்குலாம் மேக்கப் பண்ணா கூட. நீ கருப்புப்பா, நீ ஓவர் மேக்கப் போடுற. நான் எல்லாம் மேக்கப்பே ஒழுங்காவே போடுறது இல்ல, அவ்வளவுதான். இதுக்கு மட்டும் பதில் வந்துரும் வாயிலிருந்து, மற்றது எதுக்கும் வாயிலிருந்து பதில் வராது. சரி ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது. நம்ம தியேட்டர்ல மீட் பண்ணுவோம். என்ன படத்துக்கு போறோம்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் சினிமா பாத்துட்டு ஆரியன் மூவி பாத்துட்டு வந்தோம். நல்லா இருந்தது. சஸ்பென்ஸ் என்ன சொல்றது, அப்படிதான் சஸ்பென்ஸ் மாதிரி. சீரியல் கில்லர் யாருன்ட்டு. ஆனா சீரியல் கில்லர் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கதை கேட்கல விடு. சரி ஓகே, யாருன்னா சீரியல் கில்லர் யாரு? தனுஷ் அவரோட அவங்க அண்ணன் செல்வராகவன். அவருதான். செல்வராகவனுக்கும் விஷ்ணு விஷாலுக்கும் இருக்கிற அந்த த்ரில்லர் சஸ்பென்ஸ் அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கும். யார் இந்த கொலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு தேடின்னு இருப்பாங்க. அந்த மாதிரிதான். இல்ல அது சஸ்பென்ஸே கிடையாது. அவர்தான் செல்வராகவன் தான் கொலை பண்ணுவார். ஆமா, அப்படிங்கறதா சஸ்பென்ஸ். அதுதான் சூப்பரா. அது வந்துட்டு அதுவும் இல்லாம வந்துட்டு ஒரு சில சோசியல் மெசேஜஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஆமா, ஒரு சில நிறைய இருக்குது. நிறைய சோசியல் மெசேஜஸ் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா படம் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்க, படம் பார்க்கலன்னா போய் பாருங்க. இன்னைக்கு டே வந்து இப்படிதான் நமக்கு போயிட்டு இருக்குது. டெய்லியும் எங்களுக்கு எங்க லைஃப்ல இப்ப கொஞ்ச நாளாவே இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, இங்க இருந்து அங்க, இத போய் வாங்குறது, அதை போய் வாங்குறது, காசு ஒரு பக்கம் ரெடி பண்றது. நீங்க புலம்புறேன்னு நினைச்சுக்காதீங்க, எங்க ரொட்டீன் இப்ப அந்த மாதிரிதான் இருக்கு. புலம்புல ரொட்டீன் போயிட்டு இருக்கு. எங்க ரொட்டீன் கொஞ்ச நாளாவே இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நான் இன்ஃபார்ம் பண்றேன். நாளைக்கு என்ன டேல நடக்குது அப்படின்றது நாளைக்கு நம்ம vlogல பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகான் பண்ணிட்டாங்க. ஓகே, பாய்.